direct and inverse variation அதோட word problems தான் பார்க்க போறோம். So first வந்து direct variation ஓட word problems பார்க்கலாம். So word problems போடுறதுக்கு முன்னாடி direct variation ஓட definition பார்க்கலாம். இங்க நீங்க பார்க்கிறது பாத்தீங்கன்னா number of pencils and cost in rupees ரெண்டோட values வந்து provide பண்ணிருக்காங்க. So number of pencils வந்துட்டு x quantity assume பண்ணிக்கோங்க. Cost in rupees வந்து y quantity. So two quantities. X quantity பாத்தீங்கன்னா number of pencils, y quantity பாத்தீங்கன்னா cost in rupees. So the values நீங்க compare பண்ணீங்கன்னா ஒரு பென்சிலோட price நீங்க பாத்தீங்கன்னா rupees வந்து 3. 2 pencils பாத்தீங்கன்னா 6 rupees. 3 pencils பாத்தீங்கன்னா 9 rupees. 4 pencils 12 rupees. So pencils number of pencils வந்து increase ஆகும்போது cost in rupees என்ன ஆயிட்டு இருக்கு increase ஆகுது. So இதுதான் வந்து direct variation. ரெண்டு குவாண்டிட்டியுமே பாருங்க சேம் டைம்ல நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் வேரியேஷன். இன் கேஸ் ஆஃப் இன்வர்ஸ் வேரியேஷன் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சு. அதுதான் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தட் இஸ் காஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம ஏன் சொல்கிறோன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து டைரக்ட் வேரியேஷன் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி டைரக்ட் வேரியேஷனுக்கு இன்னொரு செக் பாயிண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக. இதோட ரேஷியோ XY X:Y அதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா இங்கே வந்து 1:3, 2:6, 3:9, தென் 4:12. ஸோ இதை பார்க்கும்போது எல்லா ரேஷியோ பாருங்கள், செக் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னோம், ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி நீங்கள் செக் பண்ண முடியாது, பிகாஸ் ரேஷியோ வந்து இன்னும் நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட்னா த்ரூ அவுட் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. A:B கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் A/B. சிமிலர்லி 5:10 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 5/10 எழுதலாம். ஸோ இந்த 5/10 வந்து நீங்கள் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 2 5 are 10. ஸோ 1/2. ஸோ 1/2ன்றது மறுபடியும் நீங்கள் ரேஷியோவில் எழுதிங்கன்னா 1:2. ஸோ இந்த 5:10 ரேஷியோ which is equivalent to 1:2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் அண்ட் காஸ்ட் இன் ருபீஸ் X:Y ரேஷியோ இதுதான். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம், ஈக்குவலன்ட் ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ 1:3 வந்துட்டு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, பிகாஸ் 1/3 எழுதினா இதை என்ன வந்து கட் பண்ண முடியாது. Whereas 2:6 2/6 எழுதலாம். 3:9 3/9, 4:12 4/12. ஸோ இதை செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 is 2, 3 2s are 6, 1 3 is 3, 3 3s are 9, 1 4 is 4, 3 4s are 12. ஸோ இதை எழுதுனீங்கன்னா 1/3 1/3, இங்கேயும் வந்து 1/3, இங்கேயும் 1/3. ஸோ இதை ரேஷியோவில் எழுதுனீங்கன்னா 1:3 1:3 1:3 1:3. ஸோ எல்லா ரேஷியோ பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்க்கும்போது நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ எல்லா த்ரூ அவுட் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக 1:3 தான் கிடச்சிருக்கு. ஸோ டைரக்ட் வேரியேஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டியும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது, விச் மீன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். In addition to that அதோட ரேஷியோ X:Y அந்த டூ குவான்டிட்டிஸோட ரேஷியோ எடுத்தீங்கன்னா த்ரூ அவுட் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டூ குவான்டிட்டிஸ் நீங்கள் செக் பண்ணும்போது X and Y வந்து வெரி டைரக்ட்லி வித் ஈச் அதர். இன் அடிஷன் டு தட் ரேஷியோ நம்ம என்ன பார்த்தோம்னா X:Y ஆர் X/Y வந்து எப்படி இருக்குன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் பாசிட்டிவ்னு பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியும் நம்ம ஏன் இந்த ரேஷியோலாம் கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் த காஸ்ட் ஆஃப் 3 சாக்லேட் பார்ஸ் இஸ் ₹15, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 7 சாக்லேட் பார்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாக்லேட் பார்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 சாக்லேட் பார்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹15 கேட்டிருக்காங்க. ஸோ 7 இருக்கும்போது என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 இருக்கும்போது ₹15 இருக்கும்போது 7 இருக்கும்போது ஆப்வியஸாக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். பிகாஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ் ஆயிருக்கு, சாக்லேட் பார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ காஸ்ட்டை வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், விச் மீன்ஸ் இது வந்து டைரக்ட் வேரியேஷன். சாக்லேட்ஸ் 3 சாக்லேட்ஸோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருபீஸ் வந்து ₹15.
7 சாக்லேட் பார்ஸ்னால் வந்துட்டு மோர் காஸ்ட் தான் ஆகும். அதுதான் வந்து டைரக்ட் வேரியேஷன் பார்த்தோம். ஸோ இங்கே டைரக்ட் வேரியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோ எப்படி போடணும்னா பாயிண்டிங் டவுன்வர்ட். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆரோ அப்வர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. டைரக்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் டவுன்வர்ட். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. டைரக்ட் வேரியேஷன் வரும்போது பாயிண்டிங் டவுன்வர்டாக நீங்கள் போடணும். ஸோ இஃப் த வேரியேஷன் இஸ் டைரக்ட் நம்ம சொல்லிட்டோம் பிகாஸ் நம்பர் ஆஃப் சாக்லேட் பார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட் வேரியேஷன் இருக்கும்போது புட் அண்ட் ஆரோ பாயிண்டிங் டவுன்வர்ட் பார்த்தோம். விச் மீன்ஸ் இதுக்கு ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா மல்டிப்ளை த நம்பர் 15 பை த ஃப்ராக்ஷன். எந்த ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா கீழே இந்த பாயிண்டிங் டவுன்வர்ட் இருக்கு பாருங்க, இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. 7 டிவைட் பை 3. 3 டிவைட் பை 7 போடக்கூடாது, 7 டிவைட் பை 3 போடணும். காஸ்ட் ஆஃப் 7 சாக்லேட் பார்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ எப்படி போடுவீங்கன்னா 7 டிவைட் பை 3. ஸோ காஸ்ட் ஆஃப் 7 சாக்லேட் பார்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த ப்ரைஸ் 15 மல்டிப்ளைட் பை ஃப்ராக்ஷன் என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம் 7 பை 3. கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3s are 15, 7 5s are 35. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 rupees ஃபார் 7 சாக்லேட் பார்ஸ். ஸோ டைரக்ட் வேரியேஷனுக்கு இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம், 2 குவான்டிட்டிஸோட ரேஷியோ வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆன்சர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பிகாஸ் இதை நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம் டைமில் நீங்கள் பண்ணியிருக்க ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ரேஷியோ எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும் 3:15. இங்கே என்ன வரும் 7:35. திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as 3/15. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7/35. ஸோ இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா 5 3s are 15, 7 5s are 35. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/5 வருது, இங்கேயும் 1/5. விச் மீன்ஸ் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:5, இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:5. ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் க்ராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ 15 மல்டிப்ளைட் பை பார்த்துக்கோங்க ரேஷியோ எப்படி போடணும்னு 7/3. அதே மாதிரி ஆரோ வந்து பாயிண்டிங் டவுன்வர்ட் போடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டைரக்ட் வேரியேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். செகண்ட் எக்ஸாம்பிள் 5 kg ஆஃப் ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ₹100 இருக்குது. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 12 kg ஆஃப் ரைஸ். ஸோ கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 kg வந்துட்டு காஸ்ட் வந்து ₹100. ஸோ 12 kg அப்போது ஸோ இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னொரு குவான்டிட்டி ஆப்வியஸாக என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் 5 kg 100 rupees இருக்கும்போது 12 kg கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ரெண்டு குவான்டிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து டைரக்ட் வேரியேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 5 kg ஆஃப் ரைஸோட காஸ்ட் வந்து 100 rupees கொடுத்துருந்தாங்க, 12 kg எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் வேரியேஷன் பார்த்துட்டோம், அதோட ஆரோ என்ன சொல்லியிருந்தோம் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுருணும். ஸோ காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ப்ரைஸ் எழுதிக்கணும் 100 இன்ட்டு ரேஷியோ எப்படி போடுவீங்க 12 டிவைட் பை 5. கேன்சல் பண்ணிங்கன்னா 20. ஸோ 240 rupees. ஸோ இங்கே ஆன்சர் வந்து 240. ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம கரெக்டானு சொல்லிட்டு எப்படி க்ராஸ் வெரிஃபை பண்ணுறது, இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:100, இதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12:240. விச் மீன்ஸ் இது வந்து 5/100, இது வந்து 12/240. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/20 கிடைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 112 is 12, 2 12s are 24, 0. இங்கேயும் ரேஷியோ என்ன இருக்கும் 1:20, இங்கேயும் ரேஷியோ 1:20. விச் மீன்ஸ் நம்மளோட ஆன்சரும் கரெக்டான க்ராஸ் வெரிஃபை பண்ணிடலாம் நீங்கள். ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் டைரக்ட் வேரியேஷன் ஆரோ வந்து பாயிண்டிங் டவுன்வர்ட் போட்டிருக்கோம். ஸோ காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 மல்டிப்ளைட் பை என்ன ஃப்ராக்ஷன் 12/5, 5/12 மாற்றி போடக்கூடாது, 12/5. ஸோ 240 rupeesனு கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் கண்டுபிடிச்சோடனே க்ராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதோட ரேஷியோவும் ஈக்குவலாக வருதுன்னு சொல்லிட்டு 1:20 வந்தது. இன்வர்ஸ் வேரியேஷனோட டெஃபினிஷன் அண்ட் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும், எப்படி ரேஷியோ அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்துருக்கோம், ஆரோ எப்படி டினோட் பண்ணும், அதுக்கு ரேஷியோ எப்படி வந்து போட்டு கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கேயும் நம்ம பார்த்தோம் ஆரோ வந்து பாயிண்டிங் டவுன்வர்ட் சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.